காலங்காலமாக பிரிஞ்சு வந்தவங்க. இன்னும் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா புருஷனோட நடவடிக்கை பிடிக்காம மாடு மேய்ச்சி கூலி வேலை பார்த்து நம்ம நகரங்களை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம். கிராமத்தில் இருக்க ஒரு ஏழை தாய்க்கு உள்ள வைராக்கியம் அளவுக்கு நகரத்தில் இருக்குமான்னு தெரியல. அவளுக்கு எந்த வித வசதியும் இருக்காது. எனக்கு தெரியும், ஒரு கிராமத்தம்மா பால் ஊற்றிக்கிட்டு போகும், அதுக்கிட்ட கூப்பிட்டு விவரம் கேட்டோம்னா அவ்வளவு சொல்லுது. பிரிஞ்சு வந்துட்டேன், வந்து மாடு மேய்ச்சி பிள்ளைய வளர்த்து எல்லாம் பண்ணிட்டு நான் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இது வழி வழியாக விவாகரத்து நடந்திருக்கு. விவாகரத்துனா சட்டப்படி நடக்காமல் ஊர் பஞ்சாயத்தில் தீர்த்து விட்டுருக்காங்க, சொந்தக்காரங்களாக பேசி தீர்த்து விட்டுருக்காங்க. எங்கள் பக்கம் உள்ள ஒரு ஜாதின்னு இல்லை, எல்லாருலேயுமே என்ன செய்வாங்க, கல்யாணம் ஆகும்போது 240 பக்கம் நோட்டு வாங்குவாங்க. மஞ்சள் வாங்கினதுலேருந்து அகல் விளக்குலேருந்து தொடப்பம் வச்சா கூட எழுதுவாங்க. 2 நோட்டில் எழுதிட்டு மாப்பிள்ளை வீட்டில் ஒன்று பொண்ணு வீட்டில் ஒன்று கொடுப்பாங்க. எதுக்கு? ஒரு கால் மனமுறிவு ஏற்பட்டா இந்த நம்ம வச்ச இதை அப்படி லிஸ்ட் படி திருப்பி வாங்கிக்குவாங்க. அந்த இதை அப்படி திருப்பி வாங்கிக்கிற பழக்கம் ஆக எதனால சொல்றேன்னா, உறவு உண்டாகும் போது பிரிவுக்கும் மக்கள் தயாரா இருந்தாங்க. காரண காரியங்கள் அலசி ஆராயப்பட்டுச்சு. பெத்தவங்களா பார்த்து ஆரம்பத்தில் சின்ன சின்ன சண்டை தானே, மாமியா குடும்பம் ரொம்ப இருக்கும். புருஷன் பேரை சொல்லி பொண்டாட்டி பேரை சொல்லி கூப்பிட்டா மாமியாவுக்கு பிடிக்காது. இப்ப அப்படி இல்லை, அம்மானு கூப்பிட்டா பொண்டாட்டிக்கு பிடிக்காத குடும்பங்கள்லாம் நிறைய. இப்பெல்லாம் டேய் அம்மா கேட்காத மாதிரி அங்க திரும்பி போய்க்க வேண்டியது. அம்மா கேட்கும் போதுமே பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அது புருஷன் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறான். அதெல்லாம் சின்ன விஷயம் சார், அதெல்லாம் விட்டுருவோம். நான் எதுக்கு சொல்ல வரேன், வழி வழியா வந்த உறவு ஏற்படும் போதே பிரிவும் இருக்கலாம். வந்தா அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, அப்ப இவ்வளவு படிப்பு வேலைகள் அதெல்லாம் இல்லை. 100ல் ஒரு பொண்ணு தான் அண்ணன் தம்பி வச்சு காப்பாத்துவாங்க. இந்த பொருட்களை கொண்டு வந்து வச்சு அந்த பொண்ணால முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு குடும்பத்தை பேர் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. 2ஆம் தாரமானமும் நடந்துச்சு. இது எல்லாமே நடந்துச்சு. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இதை போய் இவ்வளவு பெருசா எதுக்கு செய்யணும்? வழி வழியா நடந்துக்கிட்டு தானே இருக்கு. நான் என்னை பொறுத்த வரையும் என்னன்னா, சரியா தவறான்னு தெரியல, இந்த லைக்கு வியூன்னு என்னென்னமோ சொல்றாங்க, இதுக்காக போட்டதா இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தம் தான். ஆனா அது இவ்வளவு பெருசா வெடிச்சிருச்சு. ஒரு சில விஷயங்கள் இவ்வளவு பெருசா வெடிக்கும் தெரியாம நடக்குது இல்லையா? அதனால இந்த பிரிவை இவ்வளவு கொண்டாட வேண்டாம். அதாவது ஒரு தமிழ்நாட்டு அம்மாவின் முகம் இதான் நினைக்கிறேன். எல்லாருமே பொறுத்து போன்னு சொல்லிட்டே இருக்காங்க. எவ்வளவு காலம் பொறுத்து போறது? ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கு. பொறுத்து போங்கன்னு நான் சொல்ல வரல, பொறுத்து போங்கன்னு நான் சொன்னனா இல்ல. நான் தான் பிரிவுக்கு ஆரம்ப காலத்திலே வழி இருக்குன்னு சொல்லிட்டேனே. பிரிகிறது அவங்கவுங்க இஷ்டத்தை பொறுத்தது. அதெல்லாம் மதிச்சு வெளியில வாங்க, தைரியமா நடங்க. நீங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தா எனக்கு அதுதான் தோணுது. தைரியமா அணுகுங்க. ஒரு சின்ன விஷயம்தான் இது. அந்த அம்மா அந்த பொண்ணு பிரிஞ்சு வந்தது, அது 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 என்ன கொடுமைப்படுத்து கடவுளுக்கு தான் தெரியும், அதோட இயற்கைக்கு தெரியும். அது பிரிஞ்சு வந்துருச்சு. அது விளையாட்டா போட்ட விஷயம்தான் அது. அதை நீங்க இவ்வளவு பேர் ஆதரிக்கிறீங்களா பயம்தான் எனக்கு இருக்கு. இதுல ஆதரிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லையே. மனமுறிவை கொண்டாடுவது என்பது அடுத்த தலைமுறை மிக எளிதாக மனமுறிவை நோக்கி போய்விடுமோ என்ற அச்சத்தின் வெளிப்பாடாய் பேசிக் கொண்டிருக்கு. மனமுறிவு கடந்து போக வேண்டியது, அதை கொண்டாட வேண்டியதில்லை என்று மறுசாரார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இணைந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள். முதலாம் அவர் தொழில் முனைவோர் ராஜி அவர்கள். ராஜியோடு அரங்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் வழக்குரைஞர் ஆதிலட்சுமி அவர்கள். இந்த கொண்டாட்டமாக வெளிப்படுத்தணும்னு சொல்றீங்க இல்லையா எல்லாரும், அதுல இன்னொரு தரப்பு ஒன்று இருக்கு. அது ஒரு ஆண், அவனுக்கு இனிமேல் வாழ்க்கையை அமையக்கூடாது, தொலையிட்டாமே அப்படி நினைக்கிறக்கா கொண்டாட விரும்புறீங்களா? இல்ல நான் விடுதலை ஆயிட்டேன், நான் வேற பிரச்சனை இருக்கு, நான் பாட்டு சந்தோஷமா இருக்கேன் சொல்ல நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க நீங்க? நம்ம எதை கொண்டாடுறோமோ அதுதான் எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். இப்போ எதை கொண்டாடிட்டு இருக்கோம்? நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களை கொண்டாடிட்டு இருக்கோம். தெரியாத ஒரு மணமகனுக்கு கட்டி வைக்கப்படுறா. அங்கே போயிட்டு அவளுக்கு ஷீ இஸ் லூசிங் ஹர் ஃபண்டமெண்டல் ரைட். நான் எங்கேயாவது போகணுன்னா நான் போகலாங்களா, நான் படிக்கலாங்களா, நான் வேலைக்கு போகலாங்களா, நான் எத்தனை மணிக்கு வரணுங்க, இந்த இடம், இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு ஒரு நடமாடும் அப்படிங்கிறது இதை தவிர ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது, அதுதான் ஜெயில். இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நான் என்னவா புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, சமூகத்தில் இந்த அம்மா பேசுனாங்க இல்லையா, அவர்களின் காலகட்டம் அந்த தலைமுறை போல இல்லை. இந்த தலைமுறை கிட்டத்தட்ட கணவன் மனைவி நண்பர்களாக வாழ்வதற்கான இடத்தை நோக்கி நகர்றாங்க. அப்படி நண்பர்களாக வாழும் இடத்தை நோக்கி நகரும் பொழுது விவாகரத்தை கொண்டாடுவதற்குல அந்த தலைமுறை கொண்டாடி தான் எனக்கு புரியுது. ஏன்னா அவ்வளோ அழுத்தப்பட்டு இருந்தவங்க வாய்ப்பு இல்லை, தன் விருப்பத்தை சொல்ல முடியாது, கொண்டாட்டம் வெளிப்படுத்தாங்க. சரி, இன்னைக்கு அதுக்கான எல்லா ஸ்பேஸும் ஏற்படும் காலகட்டத்தில் இதை இவ்வளவு கொண்டாட்டமாக விவாகரத்து நகர்வதற்கு இல்லை. அதைத்தான் எனக்கு ஒரே குழப்பமாக கேட்க விரும்புகிறேன். எந்த குடும்பம் ஜனநாயகமாக இருக்கிறதோ, எந்த குடும்பத்தில் சமத்துவமும் சுதந்திரமும் இருக்கிறதோ, அந்த குடும்பத்தில் அவங்க டிவோர்ஸே போக மாட்டாங்க. ஏங்க டிவோர்ஸ் போகிறாங்க? 2 பேருக்கும் சமத்துவம் இருக்குது, சுதந்திரம் இருக்குன்னா ஏன் போக போகிறாங்க?
இப்போ நம்ம இந்த மாற்று விஷயத்தை நம்ம கொண்டாடியே ஆகணும். அப்பதான் அது எல்லாத்துக்குமான ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும். இது எப்படி வந்து டைரக்டா ரிலேட்டட் டு எதெல்லாம் ஹாப்பி கண்ட்ரீஸா இருக்கோ அந்த ஹாப்பி கண்ட்ரீஸ் எல்லாமே ஹைலி டிவர்சிங் கண்ட்ரீஸ் தான் வந்து ஹாப்பி கண்ட்ரீஸா இருக்கு. அப்படி உதாரணத்துக்கு நிறைய டென்மார்க் இருக்கு, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் டென்மார்க்ல எல்லாமே. வந்து விவாகரத்து வந்து அதிகமா, அதனால தான் ஹாப்பி கண்ட்ரியா இருக்காது. அது இது ரெண்டுக்கும் ஒரு கோரிலேஷன் இருக்குங்கிறது ஃபேக்ட். இல்ல 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 ஆச்சரியமான இல்ல விஷயம். இல்ல கோரிலேட் ஆகுது சொல்றீங்களே ஒளி, அதுக்கு அந்த டேட்டா என்ன தரவு என்னன்னு தெரியாம நம்ம பேச முடியாது. உதாரணத்துக்கு 2 மணல் இருக்குமா, ஒன்னு ஐரோப்பிய மணல்லை, இன்னொன்னு தீவு மணல்லை. தீவு மணல்லை தான் கொண்டாட்ட மணல்லை. நம்மளை சுத்தி இருக்க எல்லாமே தீவு. இது எல்லாம் எல்லாத்துக்கும் டான்ஸ் ஆடுவான், எல்லாத்துக்கும் பாட்டு பாடுவான், எல்லாத்துக்கும் நெஞ்சில பூ எடுத்து போட்டுக்குவான். ஓகேவா? இது நம்ம வந்து தீவு மணல்லை கிடையாது. எல்லாத்தையும் கொண்டாட்டமாக்குறது இல்ல. காதல் திருமணங்கள்ல தான் விவாகரத்து அதிகமாகுதுன்னு எங்கடா டேட்டா இருக்குன்னு கேட்டா ஒருத்தர் டேட்டா இல்ல. இல்ல சார், டேட்டாவே இருந்தாலும் அந்த அங்க அந்த வந்து மா- அல்லம்மா, அந்த மாதிரி இல்ல, ஒரு பொதுவான மனப்பாங்குது என்னன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ண போது நல்லா வாழ மாட்டாங்கிற மாதிரி. ஆனா அது எங்க டீடைல் இருக்கா, டீடைல் இருக்காது. சார் முக்கியமான ஒரு விஷயம் இந்த கொண்டாட்டத்தினால சொல்லுமா. என்ன ஃபீல் பண்றோம்னா, நான் ஒரு ஃபெயிலியர் கிடையாது, டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஷேம் கிடையாது, நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னிறுத்துது. ஆனா அந்த தலைமுறையினர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கடந்து போறதுல ஒரு பெரிய பாரம் இருந்தது. இப்ப அந்த பாரத்தை நாங்க இறக்கி வைக்க முயற்சி பண்றோம். அதுக்கு இது ஒரு முன்னோடியா இருக்கிறதா நான் பாக்குறேன். இப்போ ஒரு தீபாவளி கொண்டாடுறோம், கொண்டாடும் போது 10 மணிக்கு மேலே வெடிக்காதீங்கிறாங்க. ஒரு அரசியல் மீட்டிங் நடந்தா அது 10 மணி அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கொண்டாடிக்குங்க. இதை வந்து அடுத்தவங்களை நிச்சயம் இப்போ ஒரு கல்யாணம் அரேஞ்சு மேரேஜே விடுங்க, அரேஞ்சு மேரேஜ் சொல்கிறீங்க. இப்போ லவ் மேரேஜுக்கு பெற்றவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் நானும் ஒருத்தி. பெற்றவங்க லவ் மேரேஜை இன்னும் கேட்டால் இந்த சாதகத்தையும் அதை இதையும் பார்த்து அலையிறதுக்கு கரெக்டான ஒரு பையனை செலக்ட் பண்ணிருச்சுன்னா சந்தோஷம். இந்த கொண்டாட்டம் ஆனால் அடுத்த தொந்தரவு பண்ணாம இருக்கட்டுமே. ஒரு மஞ்சளை எடுத்து வைக்கிறதுல இருந்து ஒரு கல்யாணத்தை அங்கிருந்து ஆரம்பிக்குது. அதுல இருந்து எத்தனை பேர் அந்த கல்யாணத்துக்கு பாடுபட்டிருப்பாங்க. ஒரே நிமிஷம். அந்த மஞ்சள் எடுத்து வைக்கிறது கூட புருஷன் கூட இருக்க பொண்ணு மட்டும் தான் பண்ணணும்னு நீங்க இல்லம்மா இல்லம்மா அது வேற, அது வேற. நீங்க காதல், காதல், அது பேச வேண்டியது இல்ல. நம்ம இப்ப அவன் சொல்ல அது நான் இல்ல. பதில் சொல்றேன். நீங்க இதுக்கு பொங்கி எழுதுற, நீங்க இது அரசியலா இருந்தாலும் பரவாயில்ல, இந்திய நாட்டின் ஒரே பெண்மணி பாராளுமன்றத்தை திறந்து வைக்க போகையில அது என்ன வார்த்தை சொல்லி அதை ஒதுக்குனாங்க, அதுக்கு பொங்குனமா? என்ன அது அது என்ன அது? நம்ம யார் வாயை திறந்தோமா, போராடணுமா, கொடி தூக்கணுமா? நான்லாம் உக்கி அழுதேன், என்னால போராட முடியல. மலடி, விதவை, வாளா வெட்டி, இதையே நம்ம திருப்பி சொன்னா ஆண்களுக்கு இதெல்லாம் உண்டு, ஆண்களுக்கு இதை விட மோசமான பட்ட பெயர்கள்லாம் உண்டு. சொல்றது இல்லை. டைவர்ஸை கொண்டாடும் போது நீ கொண்டாடிக்க, உனக்கு மட்டும் அது உரிமையானது. அதை பெத்து வளர்த்தவங்க, சொந்தக்காரங்க, அதில் கலந்துக்கிட்ட எத்தனை பேரைப்பா நம்ம வேதனைப்படுத்துகிறோம். நீ சந்தோஷமா இரு. நம்ம கொண்டாட்டம் அடுத்தவங்க மனசை பாதிக்கக்கூடாது. நாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆண்களை சொல்றோம், அது சொல்றோம் இல்ல, இது ஆண்களுக்கும் சேர்த்து தான் நான் பேச வரேன். ஆண்களுக்கும் இது பெரிய ரிலீஃப் தான். எத்தனையோ ஆண்கள் மேரேஜ் லைஃப்ல கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கும் ஒரு விவாகரத்து ரிலீஃப் தான். அவங்களும் கொண்டாடலாம், அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க கொண்டாடலாம், பெண்களும் கொண்டாடலாம். ஏன்னா இது ஒரு சுதந்திரம் தானே. இது கொடுப்படுத்துறது ஆனா பெண்ணாங்கிற முக்கியம் இல்ல. முக்கியம் இல்ல. அந்த ஜெண்டர் கொடுப்படுத்துறா, இந்த ஜெண்டர் கொண்டாடுங்க, அவ்வளவுதான். கொண்டாடலாம், அவ்வளவுதான். ரிலீஃப்